பாண்டிச்சேரி சொன்னார்ல, நம்ம வகையறா எல்லாம் முழு கிடக்கு, தாய்லாந்து வரைக்கும் கிடக்கு பாவம் வகையறா, ஸ்பீடு வரைக்கும் போய் நாட்டு வராங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பையன்கிட்ட போய் அதே மாதிரி யூடியூபர் மைக்கு நீட்டுறாப்புல, இந்த மாதிரி எத்தனை தொகுதியில் தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு யோசிக்காம அடிக்கிறான். அதாவது இந்திய அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டுடைய பூகோளவியல், தமிழ்நாட்டுடைய சட்டமன்றங்கள், பாராளுமன்றங்கள் எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கான். உண்மையில அதை நான் உண்மையில மிரண்டேன். ஐயோ, நம்ம என்னையா நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், தற்குறின்றோம், தவிட்டு தற்குறின்றோம், கூமூட்டன்னு சொல்றோம், கொள்கையற்ற கோமாளிகள்னு சொல்றோம், நடிகை பின்னாடி போகக்கூடிய நாடோடி கூட்டம்னு சொல்றோம், ஒரு அயோக்கியமான கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவான், அவன் மரத்து மேலே ஏறுவான், விஜய் பேசிட்டு இருக்கும்போது முத்தம் கொடுத்தாதான் இறங்குவான் அப்படின்னு சொல்றோம். குடிச்சு போட்டு காலையிலே போய் கிடப்பான், காலையில் 10 மணிக்கு வரணும், இரவே காத்து கிடப்பான், பள்ளிக்கூடத்துக்கு போகாம வேலை விட்டு போகாம இப்படி கிடப்பான் அப்படின்னு நினைச்சா அவன் அரசியல் தெளிவோட இருக்கான். அடிச்சாம்பாரு காட்டி 266 தொகுதியில் ஜெயிப்பார்னா, அதாவது உங்க அப்பன் தாமரபல்ல தலைமுழுகுங்கிற மாதிரி 266 தொகுதியில் விஜய் ஜெயிப்பார்னு சொன்ன அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டேன். விஜய் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, அவர் ஜெயிக்க வச்சிருவான். ஒருத்தன் 266 தொகுதிக்கிறான், ஒருத்தன் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பான்? தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் ஆயிடுவார் ப்ரோ. எத்தனை 30 தொகுதியில் ஜெயிச்சிருவாப்ல, 30 தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுவான்றான். இன்னொருத்தன் கேட்டா நிச்சயமாக அவர் ஜெயித்து எங்களுக்காக இந்த தேர்தலை அவர் முதலமைச்சராகி பாராளுமன்றத்தில் பேசுவார்னா சோழி முடிஞ்சிருச்சுடா. அதாவது முதலமைச்சராகி பாராளுமன்றத்துக்கு போவான்னு முடிவு பண்ண இடத்துலயே தாய்லாந்தில் போய் விஜய் தளபதி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுனால அது அவன் தான் சீஃப் மினிஸ்டர் இந்தியான்னு சொன்னல, அவனுடைய வகைராக்கள் தான் அந்த வகைராக்கள். பாண்டிச்சேரி சொன்னார்ல, நம்ம வகையறா எல்லாம் முழு கிடக்கு, தாய்லாந்து வரைக்கும் கிடக்கு பாவம் வகையறா, ஸ்பீடு வரைக்கும் போய் நாட்டு வராங்க.